السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளன், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவனது பேரருள், பெரும் கருணை, வற்றாத கருணை, புண்ணியம் நிறைந்த இந்த ரமதான் மாதத்திற்குள் நம்மை நுழையச் செய்து இதோ இறுதி பற்று என்ற வாய்ப்பையும் நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஆரம்பமாக அவனுக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்தியவர்களாக இந்த உரைக்குள்ளே நுழைவோமா. கழுதையாய் பிறந்திருந்தால் தொழாமல் இருந்திருக்கலாம். காட்டு எருமையாய் பிறந்திருந்தால் நோன்பு வைக்காமல் இருந்திருக்கலாம். கழுகாய் பிறந்திருந்தால் பள்ளி, கல்வி, கல்லூரி என்று எந்த கவலையும் இல்லாமல் காற்று வழியில் பறந்து தெரிந்திருக்கலாம். மீனாய் பிறந்திருந்தாலோ குடும்பம், பிள்ளைகள், வருமானம், தொழில் என்று எந்த விதமான பிரச்சனையும் இன்றி ஆற்றில், குளத்தில், ஏரியில், நதியில், கடலில் சந்தோஷமாக நீந்தி மகிழ்ந்திருக்கலாம். மனிதனாய் பிறந்து விட்டோமே என்ன செய்ய? மனிதனாய் பிறந்து விட்டோமே என்ன செய்ய? வாழ்வில் எதற்காக இந்த ஒப்பீடு என்றால், ரப்பல் ஆலமீன் நம் மீது புரிந்த பெரும் ஞாபகம் நம்மை மனிதர்களாக தேர்வு செய்தது. அத்தோடு சேர்ந்த ஒரு ஞாபகம் இந்த நிமிடம் நமது உடலில் அவன் தந்த உயிரை விட்டு வைத்திருப்பது. அடுத்ததான ஒரு ஞாபகம் உலகத்தின் பல பாகங்களிலும் மனிதர்கள் பெரும் நெருக்கடியோடு கோர தாண்டவத்தின் காட்சிகளின் சாட்சிகளாக நின்று கொண்டு தொழுகைக்கு கூட, இபாதத்திற்கு கூட, நோன்பிற்கு கூட எந்த விதமான வசதிகளோ சௌகரியங்களோ இல்லாத நிலையில் மாஷா அல்லாஹ் ஒரு இறை இல்லத்தில், அதுவும் குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில், மிக சுகானுபாவமான ஒரு சூழலில் அவனது மார்க்கத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியது. அதனினும் பெரிய ஞாபகம். அந்த நேமத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோமா? அவர்களே, ஏன் அந்த ஆரம்பமாக அந்த படைப்பினங்களை பற்றிய ஒரு கம்பாரிசன், ஒரு ஒப்பீடை நாம் செய்தோம் என்றால், அல்லாஹ் படைத்த ஒப்பற்ற உயிரினங்கள், கணக்கற்ற உயிரினங்கள், கொடான கோடி ஜீவராசிகள், மனித கண்கள் பார்த்திலே இராத நிறைய ஜீவிகள் இந்த பூமியிலே உண்டு. அதிலே ஒரு ஜீவிதான் மனிதர்கள் என்று சொல்லக்கூடியதான். அடிப்படையில் ஒட்டகத்திற்கு பெரிய நாக்கு உண்டு. ஒட்டகத்திற்கு பெரிய நாக்கு உண்டு. ஆனால் நம்மை போல பேசக்கூடிய சக்தியை ஒட்டகத்திற்கு அல்லாஹ் வழங்கவில்லை. மாட்டிற்கு பெரிய கண்கள் உண்டு. ஆனால் நிறங்களை, வடிவங்களை, சித்திரங்களை, மனிதர்களை, முகங்களை எல்லாவற்றையும் பிரித்தறியக்கூடிய அந்த காட்சியின் பிம்பத்தை, பிரதிபலிப்பை
பிரித்தறியக்கூடிய ஆற்றலை மாட்டின் கண்ணுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை. திமிங்கலத்திற்கு பெரிய இருதயம் உண்டு. ஒரு பெரிய திமிங்கலத்தினுடைய ஒரு இருதயம் என்பது ஒரு யானைக்கு சமமானது. இவ்வளவு பெரிய இருதயம் கொண்ட திமிங்கலம். ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் திமிங்கலின் இதயத்திற்கு வழங்கவில்லையே. யானைக்கு பெரிய காது உண்டு, நம்ம காதை விட பெரிய காது யானைக்கு. ஆனால் சத்தங்களை, ஒளி, குரல்களை எல்லாம் வேறுபடுத்தி அறியக்கூடிய செவி ஆற்றலை, செவி திறமை அல்லாஹ் யானைக்கு கொடுக்கவில்லையே. என்ன வித்தியாசம்? இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த எல்லாமே மாற்றம் என்ற இயல்புக்குள் வரவில்லை. இயல்பாக அல்லாஹ் எதை படைத்தானோ அந்த இயல்பிலேயே பிரபஞ்சத்தின் விதியில் இன்னும் மாற்றம் இல்லை. சூரியனுடைய சுழற்சியில் இன்னும் மாற்றம் இல்லை. பூமியினுடைய சுற்றுதலில் இன்னும் மாற்றம் இல்லை. கிரகங்களுடைய நகர்வில், கோள்களுடைய நகர்தலில், ஈர்ப்பு விசையில் எந்த மாற்றமும் இல்லை. மனிதனுடைய வாழ்வியல் பரிணாமம் மட்டும்தான் காலத்திற்கு காலம், சூழலுக்கு சூழல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய, அந்த மாற்றத்தை தன்னுள் வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மாற்றத்தை, மாறுதலை ஒவ்வொரு நாளும் தூவிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். அதனால அல்லாஹ் 3வது அத்தியாயத்துடைய 83வது வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்லுவான், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றது. அஸ்லமன் அஸ்லாம், கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் வானங்கள் பூமியில் அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றது. இந்த மனிதன் மட்டும் எங்கே போகின்றான் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த அடிப்படையில் சொல்வர்களே, எல்லாவற்றிலும் மாற்றத்தை வேற எதிலும் மாற்றமில்லை. மாற்றத்தின் பரிணாமத்தில் தனது உடையில், தனது உணவில், தனது வசிப்பிடத்தில், தனது வாகனத்தில், தான் பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் சுப்ஹானல்லாஹ் எத்தனை அபரிதமான வளர்ச்சி. 100 வருடத்திற்கு முன் இருந்ததை போல அல்ல. நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளும், உண்ணக்கூடிய உணவும், உடுத்தக்கூடிய உடையும், வசிக்கக்கூடிய வீடும், பயன்படுத்தக்கூடிய வாகனம் எதுவாக இருந்தாலும். ஆனால் மற்ற ஜீவிகள் எந்த சிலந்தியும் இதுவரை தன்னுடைய கோட்டை மாற்றிக் கொண்டதாக வரலாறே கிடையாது. எந்த புறாவும் தன்னுடைய வசிப்பிடத்தை டிசைனாக மாற்றிக்கொண்டதாக சரித்திரமே கிடையாது. எந்த கால்நடைகளும் தனது உணவு பழக்கத்தை இதுவே மாற்றிக்கொண்டதில்லை. நாம வளர்த்துக்கின்ற பொழுது ஏதாவது உணவு கொடுக்கலாமே ஒழிய அதனுடைய இயல்பில் அவைகள் தங்களுடைய வாழ்வியலை நகர்த்துகின்ற பொழுது அப்படியாக மாற்றிக்கொள்ளவே இல்லை. எந்த இயல்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இயல்பை ஒவ்வொரு உயிரினத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சிங்கம் இறையை உண்டு விட்டால், அமர்ந்து விட்டால் தன் வழியை எந்த ஜீவன் போனாலும் ஒன்றும் செய்யாது. சிங்கத்தின் இயல்பு. சாப்பிட்டுச்சுன்னு வைங்கள, படுத்திருக்கோம், மான் பக்கத்திலே போனால் ஒண்ணுமே செய்யாது. ஆனால் புலி பார்த்தாலே இறை அடிக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு வயிறு நிரம்பி இருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, இறை பார்த்தாலே அந்த இறை அடிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் சிங்கத்திற்கு, புலிக்கு உண்டு. அடிப்படையில் அன்பானவர்களே, நாம் நமக்கு கிடைத்த இந்த வாழ்வில், இந்த பூமியில் எப்படி வேண்டுமானாலும் பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்களாக நாம் இருக்கலாம். 150 அடுக்கு மாடி கட்டிடத்தை கட்டக்கூடிய எல்லா விதமான அறிவின் பிரம்மாண்டத்தில் நாம் இருக்கலாம். மணிக்கு 600, 700, 800, 1000 கிலோமீட்டரை தாண்டி மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ட்ரெயின், ஏரோஜெட் என்று எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம்.
ஏவன் என்று சொல்லக்கூடிய மனிதனை போலவே நடமாடி தெரியக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நவீன உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பரிணாமமாக இருக்கக்கூடிய AI. அதன் மூலமாக எவ்வளவு வேண்டுமானாலும் அவன் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, அது ஒரு விஷயமே அல்ல. செய்து கொள், கட்டிக்கொள், கண்டுபிடித்துக்கொள், என்ன வேண்டுமானாலும் கண்டுபிடி. ஆனா அல்லாஹ்வுக்கு அடிமையாக இரு என்பதுதான் அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. என்ன வேணாலும் செய், எப்படி வேண்டுமானால் இரு, ஆனால் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இரு. அப்படியான ஒரு மாற்றத்தை உங்கள் கொண்டு வா. எப்படியான மாற்றம்? இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எப்படியான மாற்றத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றானோ அப்படியான மாற்றத்துக்கு உரியவர்களாக நாம் மாறுவது. நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல மனிதர்களுடைய அந்த சுபாவம் குணாதிசயங்களும் அவருடைய நிலைகளும் தான் மாறிக்கொண்டே இருக்கும். நாம் நிறைய நபிமொழிகளை பார்க்க முடியும். அதுல ஒரு நபிமொழி தான், காலையில் மோமினாக இருக்கக்கூடியவன் மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். மாலையில் மோமினாக இருக்கக்கூடியவன் காலையில் காஃபிராக வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும் எச்சரிக்கையான நபிமொழி. அது எப்படி காலையில் மோமினாக இருக்கக்கூடிய மாலையில் காஃபிராக மாறிவிடுவான்? என்ன நடக்கும்? அவன் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்காமல் இந்த பூமியில் நடந்து தெரிகின்ற பொழுது ஷைத்தானுடைய யூசலாட்டம் அவனை சமீபித்து அவனை அப்படியாக மாற்றவில்லை. அதே மாதிரியான ஒரு நபிமொழிதான் ஒருவன் என விதியினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி. ஒருவன் சொர்க்கத்துக்குரிய காரியங்களே செய்து கொண்டு வருவான். சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு முழம்தான் இருக்கும். இறுதியாக என்ன செய்து வருவான்? நரகத்துக்குரிய காரியங்களை செய்து என்ன நரகவாசியாக மாறிவிடுவான். ஒரு நரகத்துக்குரிய காரியங்களே செய்து வருவான். இறுதியில் நரகத்திற்கும் அவனுக்கும் சில முழம், ஒரு முழம்தான் இருக்கும், கொஞ்சம். சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்து அவன் சொர்க்கவாசியாக மாறிவிடுவார். எப்படி மாறுகின்றது மாற்றம்? யார் அவனை மாற்றியது? அந்த சைத்தானிய ஊசலாட்டம் நம்மை சமீபித்த பொழுது அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டும் நாம் நம்மை தற்காத்து கொள்ளாத ஒரு பலவீனம் நமக்கு ஏற்பட்ட பொழுது இந்த நிலைக்கு, இந்த நபிமொழியினுடைய நிலைக்கு நாமும் ஆளாகவும் ஒருவேளை ஆளாக இருக்கலாம். நமக்கு நாமே ஒரு மகாசபத்தை நடத்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஷைத்தானுக்கு ஆட்படாத ஒரு மாற்றத்தை நம்முள் கொண்டு வந்து என்ன அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய காரணம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அவன் ஒரு பகிரங்கமான எதிரி. உங்களுக்கு அவன் பகிரங்கமான எதிரி. அவனை எதிரியாக பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்ல, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த சமூகமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமூகத்தின் நிலையை அல்லாஹ் மாற்றுவதே கிடையாது. அந்த சமூகத்தின் ஒரு அங்கம் தானே என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சமூகம் என்ற அந்த கொள்கையில் அந்த அங்கத்தினராக நாம் இல்லையா? இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மாற்றத்திற்கு நம்ம ஆளாக வேண்டும். சதா சர்வகாலமும் என்ன இந்த துனியாவுடைய நோக்கத்தில் மறுமை பற்றிய சிந்தனை இல்லாத ஷைத்தானிய ஊசலாட்டத்துக்கு ஆட்பட்டவர்களாக அல்லாஹ் சொல்றான் 7வது அத்தியாயத்தில் 201 அடையாளப்படுத்துகின்றன. நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். என்ன செய்தி? இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தஆயிஃபுன் மின ஷைத்தானி ததக்கரு ஃபைஹா. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தங்களை சமீபிக்கின்ற பொழுது சற்றென்று சுதாரித்துக் கொள்வார்கள், தங்களை தற்காத்துக் கொள்வார்கள், பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த ரமலான் அந்த பயிற்சி தந்திருக்க வேண்டுமா இல்லையா? இந்த ரமலான் இதுவரை 25 நாட்களை நாம் கடத்தி விட்டோம். அதனுடைய எல்லா விதமான இபாதத்தினுடைய ருசியையும் நாம் உணர்ந்து விட்டோம், அனுபவித்து விட்டோம். எல்லா விதமான இபாதத்தில் இந்த 4-5 நாட்களில் நாம் செய்யாத இபாதத்துகள் இன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு இபாதத்தில் மூழ்கி விட்டோம். அது மூழ்கியும் கூட அதற்கு பிறகு சவால் பிறந்து ஒரு மாற்றம் நம்மிடத்தில் வரவில்லை என்றால் இது நாடகத்தனம் இல்லையா? ஒரு போலியான வாழ்க்கை இல்லையா?
உண்மையில் சொல்ல போனால் சொல்லே ரமதான் நாளை நெருங்குகின்ற பொழுது ஷாபானுடைய அந்த கடைசி நாளில் நமக்காகவென்றே பிரத்யேகமாக தயார் செய்து வைத்திருக்கின்ற ஒரு தற்காலிகமான முகமூடியை எணித்து நாம் அணிந்து கொள்கின்றோம். அதான் யதார்த்தம் நிதர்சனம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை சற்றென்று முடியுமே ரமதான். பாருங்கள், வீதியில் நடக்கின்ற பொழுது நாம் லாபகமாக கலற்றி வீசி எறிந்த அந்த தற்காலிக முகமூடிகள் நம்மை பார்த்து பள்ளியிலுக்கு செலுத்துமே, நீதானா அது? வேறுந்த 30 நாட்கள் நீதானா பள்ளிவாசனுடைய அத்தனை விருப்பங்களையும் தேய்த்து நடந்தவன் என்று நம்மை பார்த்து சிரிக்குமே. ஆனால் அந்த எதிரின் விஷயத்தில் மிக கவனமாக, அந்த எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம், நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் தெளிவாக. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சஜ்ஜா செய்யும் பொழுது அவன் மறுத்த பொழுது, அதற்கு பிறகு நடந்த உரையாடலின் பொழுது அல்லாஹ்விடத்திலே அவகாசத்தை வாங்குவார். இறந்தவர்கள் எழுப்பக்கூடிய நாள் வரை நீ எனக்கு அவகாசம் வழங்குவாயா என் இறைவா, எனக்கு நீ அவகாசம் வழங்கு. அல்லாஹ் அவகாசத்தை வழங்கிவிட்டார். வழங்கி வாங்கிய உடனே அவன் சொல்லினான், இறைவா உனது கண்ணியத்தின் மீது சத்தியமா. ஷைத்தான் சொல்லக்கூடிய இந்த டைரக்ட் கான்வர்சேஷன், அல்லாஹ்விடத்தில் நேரடியான உரையாடல். யா அல்லாஹ், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக முன்னும் பின்னும் இடமும் வளவும் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். அல்லாஹ் அவகாசம் ரத்த நாளங்களில் நாடி நரம்புகள் நுழைந்து வழிகெடுத்துக் கொண்டுதானே இருக்கின்றான். அதோடைய சாட்சிகள் நாம இல்லையா? நாம் இருக்க முடியுமா? அது சொல்லிவிட்டு சொல்வார் பாருங்கள், இறுதியாக என்றாலும் தேர்ந்தெடுத்த உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த அடியார்களை தவிர. அவனே சொல்லக்கூடிய செய்தி, எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனால் தேர்ந்தெடுத்த உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட கீழ்ப்படுந்த அடியார்களை தவிர என்று அவன் சொன்னான் பாருங்கள். அந்த பட்டியலில் மாறுவதற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கிரேட் அப்ரோச். ரமதானை பற்றி நிறைய செய்திகள் உண்டு. அதுல ஒரு செய்தி என்ன? ரமதானை அடைந்தும் யார் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் யார் மிச்சமாகும் என்று தெரியவில்லையே, இதில் யார் பாக்கியாகும் என்று புரியவில்லையே, யார் அப்படியான ஒரு நஷ்டத்திற்கு ஆளானக்கூடியவர்கள் நம்மில் இருக்கவே கூடாது என்று கவலையோடு அல்லவா நம்முடைய நாட்களில். அப்படியானால் நாம் நம்மை மாற்றி இருக்கின்றோமா என்ற ஒரு கவலை, ஒரு மகாசபம் நோக்க வேண்டும். இபாதத்தை செய்வதோடு நின்றுவிடக்கூடாது. இபாதத்தை செய்வதோடு நின்றுவிடக்கூடிய ஒரு பண்பு மூமினுடைய பண்பே அல்ல. எவ்வளவு இபாதத்தை இபாதத்தை செய்யறதே ரொம்ப குறைவு. இருந்தாலும் ஒரு கவலை வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயிற்சி பாசல் படித்து வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் கவலைப்பட்டதை போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில் நேரம், எதிரியால் கத்தியால் வயிற்று கத்தியால் கிழிக்கப்பட்டு குடல் சரிந்து வயிறு கிழிந்து மரணத்தினுடைய கடைசி தருணத்தில் இருக்கக்கூடிய தனது தந்தையை அவரது மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மடியிலே கிடத்துகின்றார். சற்று நிமிடத்துக்கெல்லாம் மகனுடைய மடியிலிருந்து தனது தலையை எடுத்து வழி எடுத்தவர்களாக மண்ணில் அங்குமிங்குமாக புரளுகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப ஏதோ மரணத்தின் விபராலத்தில், மரணத்துடைய அந்த ஒரு மோசமான அந்த கட்டத்தில் செய்கிறார் போல என்று திரும்பவும் மகன் அப்துல்லா இப்னு உமர் எடுத்து தந்தையோடைய தலைக்கு மடியிலே வைக்கின்றார். திரும்பவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனின் மடியிலிருந்து தலையை எடுத்து மண்ணில் அங்கும் இங்குமாக புரளுகின்றார். மகன் கேட்டார், தந்தை, உங்களது மரணம், உங்களது உயிர் எனது மடியில் நிகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ் சொன்ன வார்த்தை பாருங்கள். எனது இந்த நிலையை பார்த்து, நான் இப்படி இருக்கின்ற இந்த உமர் இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்து என்னுடைய ரப்பிற்கு சற்று கருணை, என் மீது இரக்கம் புரிந்து என் மீது ஏதாவது நன்மையை புரிந்து விட மாட்டானா?
எப்போ மரணத்துடைய அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பற்றி நினைவு ஒரு மனிதனுக்கு வருவது என்பது அல்லாஹ் புரியக்கூடிய பெரிய ரத்த நாளங்களில் நாடி நரம்புகளில் மூளை பதிவுகள் இருதய துடிப்புகளில் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இந்த பூமியில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். இப்ப சொல்றாரு, எனது இந்த பரிதாபமான நிலையை பார்த்து எனது ரப்புக்கு என் மீது கருணை தொடர்ந்து இரக்கம் பிறந்து எனக்கு ஏதாவது நன்மை செய்து விட மாட்டானா என்று நான் ஏங்குகின்றேன் என்று சொல்ல முடிந்தது பாருங்க. அதே மாதிரியான ஒரு வரலாறுல சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரியான மரணப்படுக்கையில் கிடக்கின்றார். அவரை பார்ப்பதற்காக நெருங்கிய தோழர் சாஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடிய சல்மான் அவர்களை பார்ப்பதற்காக வந்த சாஅத் படுக்கையில் அருகில் அமர்ந்து சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு முகத்தை பார்த்து விட்டு நோக்கி அப்படியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவருடைய கண்களிலே கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கின்றது. வழிந்தொண்டே இருப்பதை பார்த்த சாயத் அவர்கள் கேட்டார், சல்மான், ஓ சல்மான், எதற்காக இந்த ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டுவிட்டு கேட்டார். 2 கேள்விகளை கேட்கின்றார். மரணத்தை கண்டு உங்களுக்கு பயமா? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இல்லையா? சல்மான் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார், இல்லை சாத், மரணத்தை கண்டு நான் ஒருபோதும் பயப்படவில்லை. மரணத்தை கண்டு ஒருபோதும் பயப்படக்கூடிய கூட்டங்கள் அது அம்மானவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அந்த கூட்டத்தை வார்த்தெடுக்கவும் இல்லை. எதிரியினுடைய கூடாரத்தில் தோற்களமான நேரத்தில் யுத்த பூமியில் கண்ணுக்கு முன்னால் எதிரியால் வெட்டப்பட்டு சகலங்கள் கிடந்து நிற்பதை பார்த்தும் கூட அல்லாஹ் எனக்கு வெறும் ஒரு அந்தஸ்தை தருவானா என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தை மூலமாக ஷஹீதுடைய அந்தஸ்துக்காக மிக வேகமாக பொருத்தமடம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் கூட தாமதமாக வருகின்றேன் என்ற பொருத்தமடத்தை வீசி எறிந்து உள்ளே புகுந்து என்ன ஷஹீதான கூட்டம் அது. அனஸ் இப்னு நதூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல உள்ளே புகுந்து வெட்டுப்பட்டு 80 காயங்கள் உடலிலே இருக்க அவருடைய சகோதரி யார் என்று அடையாளம் தெரியாத நிலையில் அவருடைய சகோதரி விரலில் இருந்த மோதிரத்தை வைத்துத்தான் அது அனஸ் நதூர் என்று அடையாளம் காட்டப்பட்ட நிலை ஏற்பட்ட அளவிற்கு மரணத்தை விரும்பி ஒரு கூட்டம். அவர் சொல்றாரு, இல்லை, நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை சாத். என்ன அடுத்த வார்த்தை சொல்கிறார், நான் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தராமல் போய்விடுவானோ என்ற ஏக்கம் எனக்கு. இவ்வளவு பெரிய கவலை பாருங்க. நான் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தராமல் போய்விடுவானோ என்ற ஏக்கம் எனக்கு சார். நான் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக அல்லாஹ் எனக்கு நரகத்தை தந்து விடுவானோ என்ற அச்சம் எனக்கு. அதை நினைக்கின்ற போதெல்லாம் என்னையும் அறியாமல் என் கண்களிலே கண்ணீர் வழிந்து விடுகின்றது என்று அவர் சொல்ல முடிந்தது என்றார். கொஞ்ச நாட்கள், ரமலானுக்கு சில நாட்கள் நாம் பொதுவாகவே பேசுகின்ற பொழுது இனி ஒரு ரமலானை சந்திப்போமா, இனி ஒரு ரமலான் நமக்கு கிடைக்குமா, இனி ஒரு ரமலானுக்கு வாய்க்குமா என்றே பேசுவோம். இனி ஒரு ரமலான் கிடைப்பது இருக்கட்டும். இன்றைக்கு 26வது நோன்பை இருப்பதற்காக சகருக்கு வீட்டுல உணவை தயார் செய்ய எனக்கு சொல்லியிருப்போம். அந்த சகருடைய உணவு 26வது நோன்பை நோற்பதற்காக நம்ம அந்த உணவு பொருட்கள் நம்ம வயிற்றுக்குள் உள்ளே போவதற்குண்டான உத்தரவாதம் இருக்கா என்று முதல்ல யோசிப்போம். அதற்கான வாய்ப்பு இருக்கா? நாம ரமலான் இன்னைக்கு கிடைக்குமா அடுத்த நேரம் அடுத்த சகர் இந்த பூமியில் உயிரோடு இருப்பதற்குண்டான உத்தரவாதம் இல்லாத நேரத்தில் அப்படித்தானே பல 100 உயிர்கள் கொண்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பாவிகள். இந்த ரமலானில் கூட எந்த விதமான உறக்கமோ கருணை இல்லாத மனிதர்கள் தானா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பலஸ்தீனுடைய காட்சிகளை கோர தாண்டவத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த பாவிகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம். சும்மா விடமாட்டார் அல்லாஹ். அல்லாஹ் சொல்வதை போல வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅخிருஹும் யௌமன் தஸ்கஸு அலைஹிம் அல்-அப்சார். அல்லாஹ் சொல்லுகிறானே, நபியே, அநியாயக்கான விஷயத்தில் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கின்றான் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் அவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் அவருடைய கண்கள் உரைத்து பார்க்கக்கூடிய அந்த வறுமை நாடுக்காக என்று அல்லாஹ் சொல்கிறானே, நிச்சயம் விட மாட்டேன்.
அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. நம்பிக்கையும் இறுதியாக மாணவர்களே, என்னை மிச்சமுள்ள வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் அஞ்சியவர்களாக வாழ்வதற்கான ஒரு பெரும் முயற்சி. ஒரே நோக்கம், ஒரே இலக்கு, ஒரே அஜெண்டா. நான் ஒருபோதும் அல்லாஹ்வை பாவியாக சந்திக்கவே மாட்டேன். எப்படி சந்திக்க மாட்டேன்? ஒரு பாவியாக நான் அல்லாஹ்வை சந்திக்கவே மாட்டேன் என்ற ஒரு ஒற்றை இலக்கோடு நாம் இந்த ஊரில் மிச்ச நாட்களை கழிக்க வேண்டும். நிறைய துவா கேட்டிருப்போம், அதுல பிரத்யேகமான துவாவும் கேட்டிருப்போம். அல்லாஹ்வும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹ் நீயே மன்னிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, so please forgive me, ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக. இனியும் இன்ஷா அல்லாஹ் இந்த மிச்ச நாட்களில், அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில், இபாதத்துடைய நாட்களில் நமக்கும் நம்முடைய ரப்புக்குமான நெருக்கம் 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 இன்னும் அழுத்தமாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலே உரையாடுவோம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்தை எல்லாம் ஒப்புவிப்போம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து விடு என்ற ஒப்புவித்தலோடு ஒரு ஒப்பந்த பத்திரத்தையும் அல்லாஹ்விடத்திலே மானசீகமாக கொடுக்க வேண்டும். இனி ஒருபோதும் அந்த பாவங்களை நான் செய்யவே மாட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லும். காரணம், நமது பாவத்தை தெரிந்தவன் மட்டும்தான். எந்த இடங்களில், எந்த சூழலில், தனிமையில், ரகசியங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இப்பவே நம்ம சில பேர் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஈமானுடைய பலவீனம். ரமதான் முடிஞ்ச உடனே ஒரு ட்ரிப், ரமதான் முடிஞ்ச ஒரு டூர். ஏன்? ஒரு மாசம் நோம்பு வச்சு அப்போ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், டிப்ரெஷன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன ஈமான் தான்! ஒரு மாசம் ரமதானுடைய நாட்கள் கழித்த நமக்கு அது எப்படி ஒரு மன அழுத்தத்தை தரும். அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னா ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்காக மலைவாச ஸ்தலங்கள், ஊட்டி, கொடைக்கானல், அது மாதிரி மைசூர், பெங்களூர். இதுவே ஈமானிய பலவீனத்திற்கு அடையாளம் சார். இந்த ரமதானில் பெற்ற ஈமானிய ருசியை புத்துணர்ச்சி வைத்து மிச்ச நாட்களை கழிப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமே. ஒரு மாசம் எங்கேயும் போக முடியல, அப்படி இப்படி பள்ளியோட இருந்த இபாதத்தோட இருந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் வேண்டாம். ரிலாக்ஸ் எங்கே எதிர்பார்க்கின்றோம்? எங்கே எதிர்பார்ப்பது? எங்கே கிடைக்கும்? எங்கே அது சாத்தியமாகும்? அல்லாஹ் சொன்னதை போல 13:28 என்ன? நோ ரிசார்ட், நோ ரிசார்ட், நோ இன்ஸ்பாட். அதெல்லாம் அல்லாஹ் ஒண்ணுமே சொல்லுது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டே தவிர மனித உள்ளங்கள் அமைதி அடையாது என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. அந்த அடிப்படையில் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களாக இன்ஷா அல்லாஹ் மிச்சமுள்ள நாட்களையும் இந்த ரமதானில் கிடைத்த தக்வாவை தற்காத்து கொண்டவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பூமியில் வாழ முயற்சி செய்தால் என்ன ஒரு பெரிய ஒரு வாக்கு நமக்கு காத்திருக்கிறது. நோன்பை பற்றி நாம் நிறைய அதிசயம் கேட்டிருக்கிறோம். அதுல ஒரு அதிசயம் என்ன? நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி உண்டு. ஒன்று, நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அல்லாஹ்வை சந்திக்கின்ற அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கின்ற ஆசை இல்லையா நமக்கு? யாரை பார்க்க போறோம்? 10 நாள் வெளியூர் போயிட்டு வரும்போது மகனோ, மனைவியோ, பிள்ளையோ, பேரனோ, பேச்சியோ, பாப்பா அப்படின்னு ஓடி வந்து நெஞ்சு கட்டி பிடிக்கும் போது ஒரு குதூகலம் பிறக்குமே. ஏன்னா கட்டி பிடிச்சு மத்திருவேன் சொல்லாம புதுமை இல்லையா? எவ்வளவு பாசம்! எல்லாம் ஒரே ஒரு மடங்கு பாசம் தான். ஒரே ஒரு மடங்கு. இந்த பூமியில் உள்ள மனிதன் உட்பட உயிரினுடைய பாசனம் ஒரே ஒரு மடங்கு. 99 மடங்கு யாற்றிருக்கு. ஆனா அந்த பாசத்துக்குரியவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வேண்டாம் நமக்கு. அந்த கொதி, அந்த ஒரி, அந்த ஆர்வம் வேண்டாமா? அல்லாஹ் சொல்கின்றான் என்ன? அல்லாஹ்வை சந்திப்பது 2வது முயற்சி. 2 நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை அல்லாஹ் தருவான். என்ன? வமை யுரிது ஸவாப துன்யா நூத்திஹி மின்ஹா வமை யுரிது ஸவாபல் ஆখিরাতি நூத்திஹி மின்ஹா. இந்த துனியாவை யார் நோக்கமாக கொள்வார்களோ நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்போம்.
யார் மறுமையை நோக்கமாக கொள்வார்களோ நாம் அவர்களுக்கு கொடுப்போம். நம்ம எதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்வோம். இந்த அடிப்படையில் அல்லாவை பார்ப்பதுதான் ஒரே நம்பிக்கையாளனுக்கு உச்சபட்ச மகிழ்ச்சி என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து சில நாட்களை முழுமையாக எல்லா நிலையிலும் தனிமையிலும் ரகசியத்திலும் அல்லாவை பயந்து ஒரு புகழ்மதலோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இன்ஷா நாம் அனைவருமே முயற்சி செய்வோமா? முயற்சி செய்தால் இன்ஷா இந்த சபையில் அமர்வதை போல, இந்த சபையில் ஒன்று கூடியதை போல இன்ஷா சொர்க்கத்தில் நம்மை ஒன்று கூட்டுவதற்கு அல்லாவே போதுமானவன். இன்ஷா இங்கே சந்ததை போல அல்லாஹ் சொர்க்கத்திலும் நம்மை சந்திக்க வைப்பானாக. அல்லாவுடைய திருப்தியை பெற்றவர்களாக அவனை சந்திக்க வைப்பானாக. ஒருபோதும் ஒரு பாவியாக நாம் அவனை சந்திப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மிச்சமுள்ள நாட்களை நல்ல நிலையில் கழிப்பதற்குண்டான நல்ல பக்குவத்தை, வாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனையை, புத்தியை, வலிமையை, தாக்கத்தை, ஆயுடைய ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வு, நல்ல மனநிலையை வழங்க நம் அனைவருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.